வணக்கம் உறவுகளே, மதுரையிலேருந்து நான் கத்திக் சாயம்மா. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு குழம்பு தான் வைக்க போகிறோம். பச்சைப்பயிறு குழம்பு வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இந்த பச்சைப்பயிறு குழம்பு செய்கிறதுக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து 200 கிராம் இது எடுத்துருக்கிறேன். பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது எடுத்துருக்கிறேன். இதை வந்து வறுத்து தான் இப்போ பண்ண போகிறோம். அப்படியே 2 விசில் விட்டு, இது கடையில் வாங்கின பயிர் தான், அதனால் 2 விசில் இல்லாட்டி 3 விசில் விட்டாலே நல்லா இது மசிஞ்ச மாதிரி வந்துடுது. வறுத்து போட்டால் ஒரு 4 விசில் வைக்கலாம். கொஞ்சம் பருப்பு வந்து ஒரு மாதிரி கின்னன் ஆயிரும் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் வச்சுக்கலாம், நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக. இந்த பயிரில் வந்துட்டு இன்றைக்கி கடையில் மாதிரி கடையாமலே வைக்க போகிறேன். கடைஞ்சும் வைக்கலாம், கடையாமலும் பண்ணலாம், புளிக்குழம்பு மாதிரியும் பண்ணலாம். இதில் நிறைய பண்ணலாம் பார்த்துக்கோங்க. பசங்களுக்கு இதில் வந்து மாவு பண்ணி கொடுக்கலாம். நெய் பொட்டுக்கடலை மாவுலாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாவு பிடிச்சி கொடுக்கலாம் வறுத்து பண்ணி. அதே மாதிரி வேக வச்சு தாளித்து இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் நிறைய பண்ணலாம் பச்சைப்பயிரில். பசங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு போகிறப்போ ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டாலும் அதுகளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாயந்தரம் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கு உடம்புக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்துட்டு இப்போ நம்ம இந்த பயிரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குழம்பு தான் வைக்க போகிறோம். அந்த இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோங்களா? இது ஃபஸ்ட்டு இந்த இதில் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ வந்து கருக விடாமல் வறுத்து எடுத்தாச்சு. நல்லா வறுந்து வந்துருச்சு பயிர். கருக விடல அந்த அளவுக்கு, அந்த பச்சைத்தன்மை இருக்கிற மாதிரியே ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணிடுறேன், குக்கர் வச்சு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை குக்கரில் போட்டு இப்போ இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பல்லு பூண்டு 5 பல்லு, ஒரு 3 பச்சை மிளகா, குட்டி பச்சை மிளகா இருக்கிறதுனால நான் 3 மிளகா போட்டேன். 2 போட்டால் கூட போதும் தான், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள். இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராமும், பெரிய வெங்காயம் ஒரு குட்டி வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் சின்ன வெங்காயமாக போட்டு பண்ணனாலும் நல்லாயிருக்கும். அது கூட தக்காளி வந்துட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட, 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இது கூட முட்டோண்டு சீரகம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம இதை போட்டு மூடி 4 விசில் விட்டு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டாச்சு. பயிர் வறுத்து போட்டிருக்கு. இது கூட நம்ம போட்டிருக்க பொருள் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் வச்சுக்கோங்களேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். அது ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம 100 கிராம் அளவு எடுத்திருக்கோம். நீங்கள் சின்ன வெங்காயமாக போடுறதா இருந்தாலும் 100 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தால் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 1, நான் ஒரு மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் போட்டுக்கோங்க, சரியாக வரும். 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே ஜீரகம் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இதை வந்து 4 விசில் விட்டு எடுத்துருவோம்.
மூடி போட்டு விசில் போட்டு விட்டாச்சு. 4 விசில் வந்ததுக்கப்புறமா இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது போக நம்ம வந்து தாளிப்புக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளிப்புக்கு வந்துட்டு 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 4 வரமிளகாய். இது வந்துட்டு நம்ம தண்ணி எதுவுமே விடாமல் அப்படியே பொடி பண்ணிட்டு வரணும். ட்ரையாகவே வறுக்காமல் தண்ணி எதுவும் விடாமல் சும்மா அப்படியே பச்சையாகவே போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்தது தாளிப்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது, பொடிச்சிட்டு வர்றதுக்கு தேவையானது. இது தாளிப்புக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு. இது 4 விசில் வந்ததுக்கப்புறமா இந்த இதை அடிச்சுட்டு வந்து இந்த இதை வச்சு நம்ம தாளித்து விட்டுருவோம். அது விசில் வந்ததுக்கப்புறம் இதை அடிச்சுட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? இப்போ பயிர் வந்துட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கு. நல்லா கொஞ்சம் பயிர் நல்லா தோல்லாம் விரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம தாளிப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். தாளிப்புக்கு என்னென்னு பார்த்துருவோம். தாளிப்புக்கு அப்போதே என்னென்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருப்போம். நெய் இருந்து நெய்யில் தாளித்தாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் நெய்யில் தாளித்தாலும் நல்லாயிருக்கும். நெய்யில் தாளித்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இது வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த மல்லி, ஜீரகம், வத்தல் 3ஐயும் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இதை இப்போ இந்த எண்ணெயில் போட்டு தான் தாளித்து நம்ம பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு கூட சும்மா 2-3 சீரகம் மட்டும் போட்டு நல்ல வெங்காயம் வதங்கி வந்த உடனே நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே இதை வந்துட்டு நம்ம இந்த அடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொடி, இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துருவோம். அந்த மல்லி, அந்த மிளகு, இது மல்லி, சீரகம், வத்தல், இது 3 அந்த லைட்டாக பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த இதில் அப்படியே நல்லா வதக்கிடுவோம். நல்லா அது பொரிஞ்சு வர்றப்ப நல்ல ஒரு வாசம், இந்த மல்லி, ஜீரகம் இதெல்லாம் நல்லா வந்து ஒரு வாசம் வருது. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே கொஞ்சம் மஞ்சள்தூள், இது வந்து காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் இல்லைனாலும் சரி, இல்லை இது வத்தல்னாலும் சரி, ஊற்றி கழிச்சு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பயிர் நல்லா வெந்து மசிஞ்சிருக்கு. இப்போ இது கூட அப்படியே கொட்டிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அவ்வளோதான். நல்ல
கொதித்து அந்த உப்பெல்லாம் அதில் சார்ந்து அப்படியே நல்லா இதாகி வந்த உடனே அப்படியே இறக்கணும்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாசிப்பருப்பு குழம்பு. இதுக்கு அரைச்சூத்தியும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இதாக தான் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஃபைனலாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் மக்களே, அந்த தாளிச்சு போட்டு ரெடி பண்ணியாச்சு. தாளிச்சு போட்ட உடனே இந்த பாசிப்பயிரோட குழம்பு ரெசிபி நல்லா மசிஞ்சு நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ தம்பி உங்களுக்கு இதை சாப்பிட கொடுத்துடலாம். இந்த சாதத்தில் வந்து சுட சுட சாதத்தில் இந்த பாசிப்பயிறு குழம்பு அதை ஊற்றி தான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து அரைச்சி ஊற்றி பண்ணுறது வந்து எப்படின்றத அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் உறவுகளே.